தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்திய ராணுவம் மீட்டிருக்கிறது. வெள்ளம் சூழ்ந்து 3 நாட்களாக தவித்து வந்த மக்கள் ராணுவம் மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்ற தண்ணீர்கள் சூழ்ந்து பல்வேறு மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ரயில் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட அந்த ரயில் பயணிகளை மீட்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்றான விஷயம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக அதே பகுதியில் அந்த மழை வெள்ளத்தால் சூழ்ந்து அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை கடும் அளவிற்கு பாதிக்கப்பட்டு அவர்கள் எப்படி மீளுதல் என்று தெரியாமல் இருந்த நிலையில தற்போது ராணுவ படையினர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியிலிருந்து மீட்டு, குறிப்பாக ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை மீட்டு கொண்டிருக்கின்றனர். இது கொஞ்சம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக அந்த வெள்ளம் நீர் சூழ்ந்து அவர்கள் பகுதி முழுவதும் அவர்கள் வீடுகள், அவர்களுடைய தெருக்கள் அனைத்து இடங்களிலும் தண்ணீர்கள் சூழ்ந்திருக்கின்றது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அந்த பகுதியில் எப்படி செல்வது என்று கூட கடும் சிரமமாக இருந்த நிலையில தற்போது இந்த ராணுவ படை வீரர்கள் அவர்களுடைய மீட்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்களை அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், மேலும் எத்தனை நபர்கள் உள்ளே இருக்கிறார் என்ற தகவலை அங்கு மக்களிடம் கேட்டறிந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை தற்போது அழைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உணவுகள் வழங்குவது, தண்ணீர்கள் வழங்குவது, மேலும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏதாவது தேவை என்றால் அதை செய்து கொடுப்பது போன்ற விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் எத்தனை நபர்கள் உள்ளே இருக்கிறார்கள், அவர்களை எப்படி மீட்பது, அவர்களை எங்கே தற்போது முகாம்கள் அமைக்கப்பட்டு வைத்துக் கொள்வது என்பதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தற்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் தற்போது அவர்கள் மன நிம்மதியுடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் 3 நாட்களாக மீட்பதற்கு யாரும் இல்லாமல் தவிர்த்த நிலையில தற்போது ராணுவ படை களமிறங்கி அவர்களை மீட்டிருப்பது அவர்களுக்கு தற்போது ஆறுதலாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.